Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உதகையில் 127வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு விதமான மலர்கள் மூலமாக பல்வேறு வடிவங்களில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், 10 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு அலங்கார அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்கொல்லி 127வது மலர் கண்காட்சியை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை தாவரவியல் பூங்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மலைகளின் அரசியான நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் சீதோஷ்ண நிலையை அனுபவிக்கவும், சுற்றுலா தலங்களை பார்வையிடவும் நாள்தோறும் இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தோட்டக்கலை சார்பிலும் கோடை விழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கோடை விழா கடந்த 3ஆம் தேதி காய்கறி கண்காட்சியோடு தொடங்கி இருக்கிறது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த மலர் கண்காட்சியை தற்போது உதகை தாவரவியல் பூங்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 11 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி இ-பாஸ் நடைமுறையில் இருப்பதால் இந்த ஆண்டு கூடுதல் நாட்கள் ஒதுக்கப்பட்டு 11 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியை முன்னிட்டு 35,000 கிட்டத்தட்ட 40,000 மலர் தொட்டிகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபேன்சி மலர்கள், சிகோனியா, பால்சன், டேலியா, கிராந்தியம், லில்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களும் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய அரசர்களுடைய வாழ்வியல் முறைகளை பறைசாற்றும் விதமாக அரண்மனை நுழைவாயில், அந்த காவலர்கள், சிம்மாசனம் போன்ற பல்வேறு வடிவங்களில் இந்த மலர் கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை இது மிகவும் கவரும் விதமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் மலர்கள் இந்த மலர் கண்காட்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 70 அடி நீளமும் 20 அடி உயரமும் கொண்ட அந்த பிரம்மாண்ட ஒரு அரண்மனை முழுவதுமாக 2 லட்சம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு அரண்மனையுடைய ஒரு நுழைவாயில் கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 மலர்களால் அந்த நுழைவாயில் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு வடிவங்கள், குழந்தைகளையும் கவரும் விதமான பல்வேறு வடிவங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஓ.பி. சாமிநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ஆசா உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பூங்கொல்லி, பல்வேறு வடிவங்களில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜ சிம்மாசனத்தை போன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் முதலமைச்சர் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு எப்போதிருந்து அனுமதி வழங்கப்பட இருக்கிறது சுதீஷ்? இந்த தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த மலர் கண்காட்சி 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. இன்று முதல் துவங்கி இந்த கண்காட்சியானது 11 நாட்களுக்கு பொதுமக்களுக்காக அனுமதிக்கப்பட இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன போல ஒவ்வொரு ஆண்டும் 6 நாட்கள் மட்டுமே இந்த கண்காட்சி என்பது நடைபெறும். மலர் கண்காட்சி உலகம் முழுவதிலிருந்தும் இந்த மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் வருகிறார்கள். கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த 2 மாதங்களுக்கு, ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள், லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டுமில்லாமல் உலக அளவில் இருந்து கூட பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட நீலகிரி மாவட்டத்திற்கு, குறிப்பாக உதகைக்கு சுற்றுலாவுக்காக வருகிறார்கள். அவர்களை மகிழ்விக்கும் விதமாகத்தான் இந்த கோடை விழா என்பது கொண்டாடப்படுகிறது. இந்த கோடை விழாவுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மலர் கண்காட்சி என்பது நீலகிரி மாவட்டத்துடைய தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காட்சிக்காக இந்த மலர் கண்காட்சி என்பது பொதுமக்களுக்காக, பார்வைகளுக்காக வைக்கப்படுகிறது. அதன்படியாக இந்த ஆண்டு இ-பாஸ் நடைமுறை, அந்த கூட்ட நெரிசலை, ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக
சுற்றுச்சூழலை பாதுகாக்குமாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக இ பாஸ் நடைமுறை இருக்கிறது. அதன் காரணமாக அந்த பொதுமக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இங்கே உள்ளே அனுப்பப்படுவதால் நீலகிரி மாவட்டத்திற்கு நாட்கள் அதிகரிக்கப்பட்டு 11 நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சி பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டம் மற்றும் தோட்டக்கலை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அவர்கள் அனுமதிக்கிறார்கள். 25ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் விதமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.